என் குலசாமி. இதுக்கப்புறம் அவர் பேர் எங்க இருக்க போது அவர் மறைஞ்சால அவர் பேர் இருக்காதுப்பா, அவர் பேர் இருக்காது. என் சாமி போயிடுச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுங்க. நான் பஸ் டிரைவரு, இம்போசிஸ் பஸ் டிரைவரு. 40 பயணிகளை ஏற்றிக்கின்னு நான் பார்த்து எங்கள் வட சென்னை மாவட்ட செயலாளர் வேல்முருகன் ஃபோன் பண்ணி தலைவர் இறந்துட்டாருன்னு அவங்கள பாதுகாப்பாக எடுத்துன்னு போய் கம்பெனியில் விட்டுட்டு அங்கேருந்து பஸ் ஏறி தலைவரை பார்க்க ஓடி வந்துக்கிறேன். நான் 13 வருஷமாக ரசிகர் மன்றம் வச்சிருந்து கவுன்சிலருக்கு நின்று கொண்டு இருந்துக்கிறேன். எங்களுக்கு தலைவராக தான் நாங்கள் பார்ப்போம். தமிழகமே இருந்து போச்சு. என்ன சொல்றது? தமிழகமே இருந்து போச்சு. என்ன தமிழகமே இருந்து போச்சு. கொடை வழியில் தவசி ஐயா, சொக்க தங்கம் எல்லாமே போச்சு. இன்னைக்கு தமிழகம் இருளோட தான் இருக்க போகுது. தலைவர் இல்லாத இதுதான் மன வருத்தம். வணக்கண்ணா. இப்போ என் தேதிமுக புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இறந்து போயிட்டாருன்னா இங்கே பாருங்க, இதே என் தலைவர் இறந்து போயிட்டாருன்னா இதே உங்கள் குடும்ப அரசியல் தானே பண்ணுறீங்க. உங்கள் பையனுக்கு எதுனா அரசியல் தெரியுமா? இதே தூத்துக்குடியில் வெள்ள நிவாரணம்னு போனீங்க, வெள்ள நிவாரணம் போனீங்கல்ல, என்ன கொடுத்தீங்க? தண்ணியில் நடந்து காட்டுறீங்களா? இதே என் தலைவனுக்கு என் தலைவன் இதே நீங்க மெட்ரோ போன்னு சொல்லிட்டு சொந்த பில்டிங் கொடுத்தாப்புல. அந்த மாதிரி ஒரு தலைவன் கிடைக்குமா? நீங்க சொல்லுங்க. ஒரு சொந்த தலைவன் கிடைப்பானா? சொந்த மனுஷங்க ஒரு இறந்து போயிட்டாப்புல. ஒரு மு.க. ஸ்டாலின், ஒரு முதலமைச்சர், ஒரு எதிர்கட்சி தலைவர் என் தலைவன் வரணும்ல. வந்தாரா? வீட்டுல பாத்துட்டு போயிட்டாரு. என்னடா இருக்கு? தலைவர் அவர் தெரியுங்களா? தமிழ்நாடு மக்கள் நல்ல தலைவரை, நல்ல பண்புள்ளவரை, நல்ல மனிதரை இழந்துட்டார். கிடையவே கிடையாது. நல்ல மனிதரை தமிழ்நாடு மக்கள் நல்ல ஒரு சிஎம் இழந்து விட்டது. எடுத்து குத்தாருனா அவரு எல்லாருக்குமே. இந்த மண்டபத்தை கூட இச்சாங்க, பிச்சு காட்டுனாங்க. அதே குத்தாரு, அதே குத்தாரு. எத்துக்கோ உடைஞ்சு போறாரு. எத்துக்கோ எடுத்துக்கோ. ஏ கொரோனாக்கு அவர் காலேஜ்ல எடுத்து குத்தாரு. எத்துக்கோ. நேரத்துக்கு போறீங்க. குடுத்துறோம் கேப்டன் பா. என் தலைவர் குத்தாருனா கொரோனாக்கு இடத்தை கொடுத்தாரு கேப்டன். இடத்தை எடுத்துக்கங்க சொல்லி ஒரே தலைவர் கேப்டன் மட்டும் தானே. இத கீழ்பா கலரில பொதிக்கும் போது டாக்டர் போட்டு அடிச்சானுங்க, அடிச்சு ஓட்டினானுங்க. ஆனா கேப்டன் மறுநாளே அறிவிக்கிறாரு, கூப்பிட்டு என் காலேஜ்ல ஆண்டர் கல்லூரியில் இறந்து சொன்னார் கேப்டன். அப்படிப்பட்ட வள்ளல் மகானுங்க விட்டவங்க. ஊடக நண்பர்கள் நிறுத்திருங்க. இனி வரை கேப்டன் போன்ற யாரும் உருவாக முடியாது. அப்படி வந்தாங்கன்னா அவங்களை பத்தி எழுதாதீங்க, எழுதவே எழுதாதீங்க. ரொம்ப ரொம்ப சினிமா துறை அழிஞ்சு போறாங்க. நல்ல விதமா போடுங்க. உங்களை கையெடுத்து காலில் கேட்டுக்கிறேன். அதே தப்பு தப்பா போட்டு அந்த பிரச்சனை வந்துச்சு, இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு அதையும் போட்டு அதையும் கேவலப்படுத்தாதீங்க. கண்டிப்பாக மெரினாவில் இடம் கொடுக்க வேண்டும் என்பதை தமிழன் என்று சொல்றா தலை நிமிர்ந்து நின்றான்னு எங்க தலைவனா சொன்னாரு. எந்த தலைவனும் சொன்னதில்லை. தலைவர்கள வாழ்த்துக்கள். மக்கள் எல்லாரும் வீடியோவில் சந்திங்க. எங்க தமிழன் என்று சொல்றா தலை நிமிர்ந்து நின்றான்னு சொன்னது எங்க தலைவன் தான். அது வேற யாரும் கிடையாது. எல்லா படத்துக்கும் துறைக்கும் சாப்பாடு போட்டு உங்க துறைக்கு சாப்பாடு போட்டாரு எங்க தலைவர். அது என்ன கைகூப்பி வணக்கம் சொல்லிக்கிறேன். கைகூப்பி வணக்கம் கொடுக்கும் வள்ளல்.
உசிரே போகுதுண்ணா. வேற சார் கேப்டன் பண்ண உசிரே போகுது. அவர் இருந்தா வேற அப்படி மாதிரி அவர் இருந்தா வேற மாதிரியா தமிழகமே தலைமையா வந்திருக்கும். தலைகமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கெல்லாம் வந்து அப்படியே அவரால் தான் கௌரவமா இருந்துச்சு. அவர் போன பிறகு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்பு தலைவரோட ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கிறேன். ரெண்டுமே பிடிக்கணும். சினிமாவில தான் நாங்கள் அரசியலுக்கு வந்தாரு. ஓகேவா? சினிமாவில தான் அரசியல் வந்தாரு. அரசியல் அவர் மேல ஒரு ஆண் மகன் யாருமே இல்லை. ஓகேவா? அவர் மேல ஆண் மகன் யாரும் கிடையாது. மக்களுக்காகவே மக்களுக்காக உயிரை விட்டாரு. அவர் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கிறேன். எங்க உசிரே சார், என் கடவுள் சார், என் தெய்வம் சார். தமிழ்நாட்டில் இந்தியாவில் இப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை, நல்ல உள்ளம் படைச்ச தெய்வத்தை வேற யாருமே பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் ஒருத்தன் பிறக்கவே முடியாது சார். என் கடவுள் சார், என் கடவுள் சார், என் தெய்வம் சார். அது போயிடுச்சா என்னெல்லாம் உயிர் போயிடுச்சு மாதிரி சார். நல்ல மனுஷன், நல்ல பண்பாளர் சார். தமிழ்நாட்டு மக்கள் தவற விட்ட ஒரு மாபெரும் தலைவன் சார். தமிழ்நாட்டு மக்கள் மிக மிக தவற விட்ட ஒரு மாபெரும் மனிதன் சார். அப்படி மனுஷனை தவற விட்டுட்டாங்க சார். காசுக்கும் ஏதோ ஒரு இச்சைக்கும் ஆசைப்பட்டு இந்த நாட்டை குட்டிச்சலாக கை கூலிக்கிட்ட மக்கள் ஆட்சியை கொடுத்துட்டு கெடுத்துட்டாங்க சார். என் தெய்வத்தை கொடுத்துட்டா சொல்ல சார், என் மக்களை தங்கத்தட்டில் வச்சு காப்பாற்றணும்னு நினைப்பார் சார். என் தங்கத்தை வச்சு ஆரோக்கியம் பண்ண நினைப்பார் சார். அப்படிப்பட்ட தெய்வம் சார். அந்த தெய்வம் நீங்க தவறி போயிடுச்சுன்னா நம்ப முடியாது சார். என் கடவுள் சார், என் குல தெய்வம் சார். எங்க குல தெய்வம் சார், எங்க குல தெய்வம் சார். கண்டிப்பா இருந்தது சார், கண்டிப்பா இருந்தது சார். இந்த நாட்டு மக்களையும் காப்பாற்றணும், நல்ல முறையில் வச்சிருக்கணும். என் தெய்வம் முதல் வந்துட்டு தேர்தல் அறிக்கை கொடுக்கும் போது ஒரு ரேஷன் வீடு வருமானம் கேட்டா எல்லாம் கேள்வியும் கிட்ட சார். என் தெய்வம் தான் சொல்லி சார். ஏன்டா முடியாதுன்னு சொல்ற முட்டாள்டா, முடியும் சொல்ற அறிவாளி, புத்திசாலி அப்படி சொல்ல என் தெய்வம் சார். என் கடவுளை ஆராதிக்க, என் கடவுளை பூஜாரிகளை வைக்கிறதுக்கு முடியாம இன்னைக்கு மக்கள் தாவிட்டாங்க சார். இந்த தமிழ்நாட்டு மக்கள் தரிகட்ட மக்கள் சார். நினைச்சு பார்க்க முடியாது சார். நான் அவர் கூட கிட்ட இருந்து பார்த்துருக்கேன் சார். என் குழந்தைக்கு பெயர் வச்சிருக்கேன். நான் வாண்டமாக ஜெயிச்சு அவர் கூட நின்று இருக்கேன். இங்க நின்று என் தோழமை கை போடுவார் சார். எல்லாரும் அரவணைக்க சக்தி உள்ள ஒரு தெய்வம் சார். அது அப்படிப்பட்ட ஒரு கம்பீரம் சார். இந்த ஆபீஸ்ல மேலே கீழே அந்த வேட்டியை மடிச்சுக்கிட்டு இருந்தா சார். அந்த கம்பீரம் தமிழ் சினிமாவில் எந்த ஒரு ஆக்டருக்கும் அப்படி ஒரு கிடையாது சார். கம்பீர குரல். அதாவது தமிழ் சினிமாவிலேயே இன்னைக்கு சிவாஜிகாசன் அப்புறம் என் தெய்வம் தான் சார். பேசுற பேச்சு தெளிவா புரியும். அந்த தெய்வத்துக்கு பேச்சு இல்லையே போது கடவுளுக்கே கண் இல்லையோ, கடவுளே இல்லையோ அப்படின்ற ஒரு நிலைமை தள்ளப்பட்டுங்க சார். நீங்க சார் நீங்க யூடியூப் சேனலா சார் ஒரு யூடியூப் சேனலா நீங்க ஒரு சேனல் வச்சுங்க யூடியூப் சேனல் சார். நிறைய விஷயங்களை மிஸ்யூஸ் பண்ணி போடுறீங்க, நிறைய விஷயங்களை தவறான செய்திகளை வெளிப்படுறீங்க. ஆனா எங்க தெய்வத்துடைய இந்த செய்தியை சரியான முறையிலையும் நல்ல முறையிலையும் போடுங்க சார். எங்களுடைய ரிக்வஸ்ட், எங்களுடைய வேண்டுகோள் சார். ஐயா இறந்த உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வீட்டிலே ரொம்ப அழுதேன். நான் 6 மணிக்கெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்படியே கிளம்பி இங்கே வந்திருக்கேன் இப்போ பார்க்கறதுக்காக. உள்ளே போக முடியுமா என்னன்னு தெரியல. இருந்தாலும் வெயிட் பண்ணுறேன், பார்ப்போம் அப்படின்னுட்டு, பார்க்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு சினிமாவிலையும் பிடிக்கும், அரசியல்லையும் பிடிக்கும். எனக்கு கல்யாணம் அடிச்சு இந்த தொண்டர்கள்லாம் ஃபோட்டோ எல்லாம் கொடுத்து எனக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க அப்போ ஊரில். ஆனால் என்ன ஒன்றுன்னா, இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போவே இவ்வளோ கூட்டம் ஜனங்கள் இருக்காங்க, நாளைக்கு தான் நல்லடக்கம் பண்ணுறாங்க. அதனால இந்த கவர்மெண்ட்டுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன ஒரு வேண்டுகோள் கொடுக்குறோம் அப்படின்னா, நாளைக்கு பொது விடுமுறை அப்படின்னு விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன ஒண்ணுன்னா, நிறைய பண்ணியிருக்காங்க. எங்களை மாதிரி இல்லாதவங்களுக்கெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க பீச்சில் ஒரு நினைவிடம் ஒரு சின்னதாக கொஞ்சம் இடம் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு அரசியல்வாதிகள் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ அவங்க பார்க்குற நிலைமையில இருக்கும்போதுனா என் குழந்தைகளுக்கு கூட நான் ஹெல்ப் கேட்கலான்னு ஒரு ஐடியா எனக்கு இருந்துச்சு. ஆனால் அவங்க ரொம்ப இதாகனால நான் போகலை அதில். ஏன்னா அரசியலில் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி ஒரு நேர்மையான ஒரு கேப்டன், ஒரு அரசியல்வாதியா இது வரைக்கும் யாரும் பார்க்கவே முடியாது, இனிமேல் பிறக்க போறதும் இல்லை. அதே மாதிரி சினிஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கும் கூட அவங்க ரொம்ப ஹெல்ப்பா இருந்தாங்க. அது கொஞ்சம் தெரியும். அதுல இருக்கிறவங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சொல்லுவாங்க. அது வரைக்கும் சொல்ல போனா சின்ன எம்ஜிஆர் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால அரசியல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள.
பஸ் கட்டணம் ஏறிச்சுன்னு தானே கேட்டாரு. அதுக்கு வந்து ஒரு சதி பண்ணி இந்த மாதிரி பண்ணி லாஸ்ட்ல அந்த மனுஷனை இல்லாம பண்ணிட்டாங்கல்ல. எவ்வளவு நல்ல மனுஷன் நல்லா இருப்பீங்க. ஏய் அவரால் எம்எல்ஏ எவனோ ஒருத்தர் ஒரு அப்பனை பிறந்தவனுங்க அந்த பெஞ்சனை வாழாதீங்களா, பெஞ்சனை எழுதி கொடுத்துட்டு போங்கடா. அவரால் தானே உங்களுக்கு அந்த பதவி கிடைச்சது. துரோகிங்களா? அவர் கட்சி விட்டு போன எல்லாரும் நல்லா இருப்பீங்க. இனிமேல் நாங்கள் இனிமேல் அந்த கட்சி விட மாட்டோம். நாங்கள் ரசிகர் மட்டும் 35 வருஷமா ரசிகர் மட்டும் இருக்கோம். நாங்கள் விட மாட்டோம். இந்த கட்சியை நிலைநிறுத்துவோம். முன்ன விட நாங்கள் இன்னும் வேகமாக செய்வோம். பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. எங்க பேர் சொல்லி கூப்பிட்டு கலைஞருக்கு குளச்சல் ரசிகர் மட்டும் இருக்கேன். பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. கன்னட 1000 பேருக்கு நடுவில் 1000 பேர் நடுவில் கை கட்டி கூப்பிடுவாருங்க. ஒரு நல்ல மனுஷங்க, நல்ல மனுஷன் எழுந்துட்டோமே. ஒரே ஒரு ஆளை கத்தவர் சொல்ல முடியுமா? இந்த மாதிரி ஆச்சு. போயிருவோம்ல, ஓரமா போயிடுவான். ஏதோ ஒரு டைம் சொல்லு, ஓரமா போறோம், ஓரமா போறோம்யா. என் கட்சி தலைவனுக்கு ஆகுது, என் உயிரை கொடுப்பேன். போறோம், ஏதோ ஒரு டைம் சொல்ற. கொஞ்சம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் காலை 7 மணிலேருந்து அவனுக்கிட்டயா சொல்லியா ஒரு டைம் சொல்லு. சொல்லியா? நீ தமிழ்நாட்டுக்காரன் தானே, நான் இந்தியாக்காரன் தானே, நான் ஆள் இந்தியாக்காரன். எல்லாம் ஊர் போடுவேன். நாசு பணம் அடிக்கிற ஊர்ல பணம் அடிச்சுட்டு வந்தவன் போய் நாசிக்கில பாம்பை தாண்டி போனேன். அங்கேயே பணம் அடிச்சுட்டு வந்து ஊருக்கு என் தலைவனுக்கு கொடுத்தவன். கேப்டன் எனக்காக ஊர்ல அவர் பெரிய ஆகிறதுக்கு முன்னாடியே ரைஸ் மில் வச்சிருந்தாரு. ரைஸ் மில் வச்சு தான் அரைச்சிட்டு இருந்தாரு. விஜயகாந்த் அப்பா யாரு? சந்திரசேகர். விஜயகாந்த் அப்பா சந்திரசேகர். அவர் அங்க ஒரு ஷூட்டிங் போனவர் இவரை பார்த்துட்டு அவங்க அப்பா 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 இது ஆளு இதாக இருக்கா, வா அவங்க டெவலப் ஆக்கணும். எங்கிட்ட ஒன்றும் வசதி இல்லைங்க, நான் கிராமத்தில் உள்ள ஆளு. உசுலம்பட்டிக்கு பெரியவளம் கொடரோடு நடு சென்ட்ரலில் ஒரு ஊர் கிராமம். பன்னிக்குண்டு ஊர் பேர் வந்து பன்னிக்குண்டு. கிராமம் 150 வீடு தான். அவர் கிராமத்துக்காரரு. எங்க மயில தான் வண்டி. சரி இவரை வந்து கூப்பிடுறாங்களேன்னு அது பார்க்கறதுக்கு போனேன். இங்கே சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லி ஓடுவோம். எங்களுக்கு என் உயிரை பார்க்கணும், என் உயிரை பார்த்தாங்கன்னு. என் உயிரை வந்து காலை 7 மணிலிருந்து 7 மணிலேருந்து மணி இப்போ பண்ணாச்சு 1 மணி ஆச்சு. அந்த 5 நிமிஷம் 5 நிமிஷம் 5 நிமிஷம்ன்றா எல்லா தலைவனுக்கு பச உடைக்கிறாங்க. என் தலைவனுக்கு எவனையும் செஞ்சானா, எவனையும் செஞ்சானா, எவனும் செஞ்சானா? எந்த கூலி இல்லையா இந்த அளவுக்கா? ஏய் கம்மிட்ற யாரா இருந்தாலும் பரவாயில்ல. என் தலைவனுக்கு நடிச்ச வரான். ஏன் சார் கேட்குறீங்க? அந்த படமே வந்து இப்போ போலீஸ் இருக்கல இன்ஸ்பெக்டருக்காக இல்லை போலீஸ்க்கு இன்ஸ்பெக்டருங்க அவர் தான் சார் இது எக்ஸாம்பிள். போலீஸ்க்கு இன்ஸ்பெக்டர்லாம் அவர் தான் எக்ஸாம்பிள் உண்மையிலே சொல்கிறேன். புரியல ஒன்று சொல்கிறேன். இல்லை அதே இல்லை படம் வந்து காத்திருந்தால் பார்த்துருக்கீங்களா? தாடி வச்சுட்டு சோகமா. அப்படியே அவருக்கு வயசு எவ்வளோ தெரியுமா? 22 வயசு 23 வயசு தான் அவருக்கு, கம்மியான வயசு. அப்போ பெரிய ஆள் ஆக்கி மனுஷுள்ள நடிகர் இல்லை மனுஷுல்லிருக்கான் பாய் பெரிய ஆள் ஆக்கி விட்டது யார் தெரியுமா? என் சிங்கம் தலைவன் மதுரக்காரன் தான். என் மதுரக்காரன் தலைவன் ஆக்கி விட்டாரு. கேப்டன் உருவாக்கி விட்டாரு. என்ன படத்துல தெரியுமா? முதல் படம் கேப்டன் பிரபாகரன். சந்தன கட்ட வீரப்பனை வச்சு வில்லனா வச்சு நடிச்சு விஜய் உற்பத்தி எத்தது யாரு? விஜய் வந்துட்டு காதலுக்கு மரியாதை பூவோட எல்லாம் படம் நடிச்சு எவ்வளவோ பெரிய ஆக்கி விட்டாரு. அவர் ஆக்கி விட்டாரு எங்க அண்ணன் செந்திரபாண்டி. எங்க அண்ணன் செந்திரபாண்டி ஒரு படத்தை வந்து விஜய் வந்து உருவாக்குனது அவர் தான். அவர் அப்போ சொன்னாப்புல விஜய் இல்லட்டா விஜய் வந்து வந்துக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு பெட்டில் சொல்லிக்காப்புல அவருக்கு வந்து அவர் டைமில் வந்து பார்த்து வந்து கையில் முத்தம் கொடுத்து அப்போ நடந்துக்கு. இப்போ நண்டு உள்ள வளர்ந்து இருக்காப்புல ஒரு இதுக்கு வந்து ஒரு வார்த்தை வந்து பார்க்கல. அரசியல் மாற்றம்னா கேப்டன் மட்டும்தான். இது வரைக்கும் எவ்வளவு பேர் பேசிக்கிறான்?